ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இப்போ அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் வாய்ஸ் அவுட் பண்ண நான் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. இப்போ ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இப்போ ஆளுங்கட்சி சார்பாக போராட்டம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மத்திய அரசு இதுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஆனால் மத்திய அரசு அறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இவங்க அந்த சட்டத்திட்டத்தை அந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒழுங்காக யூஸ் பண்ணல, இதில் நிறைய ஃபோர்ஜரி இருக்குது, அவங்களுடைய கணக்கு கரெக்டாக காமிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஒரு பாமர மக்களை நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு 100 குழி 200 குழி நிலம் வச்சிருக்கோம் வீட்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நடவு நடுறதுக்கு, நாற்று பறிக்கிறதுக்கு, ஒரு வரப்பு வெட்டுறதுக்கு இத்தனை ஆள் தேவைப்படும் சொல்லிட்டு அவங்கள பிளான் பண்ணி தான் அவங்கள கூப்பிடுவாங்க வேலைக்கு. வேலை முடிஞ்ச வரை சம்பளம் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் கிராமப்புறங்களில் இப்போ நீங்கள் வேலைக்கு கூப்பிட்டீங்க, வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க, ரோட்டை க்ளீன் பண்ணிட்டீங்க அதுன்னு சொல்லி கணக்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ எந்த வகையான ஃபண்டுமே எல்லாமே நீங்கள் வேலைக்கு கூப்பிட்டீங்க, இது பெரிய ஒரு வேடிக்கை இல்லை. இது எல்லாருமே யோசனை பண்ணணும். ஏன்னா எந்த வகையான பிளானிங்குமே கிடையாது, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் ஏழை எளிய மக்களோட வயிற்றில் அடிக்கிறது ரொம்ப பெரிய பாவம். ஏன் உங்களுக்கு வேறு வருமானம் இல்லையா? அந்த 100 நாள் வேலைக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் மத்திய அரசிட்ட ஃபண்டு வாங்கி தான் கொடுக்குறங்கிற அளவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கா? இப்போ அந்த கல்வி திட்டத்துக்கு மட்டும்தான் பணம் கொடுக்கல, அவங்க ஃபண்ட் ரிலீஸ் பண்ணல. அப்போ ஸ்கூலில் மூடிட்டீங்களா? அப்படிலாம் கிடையாது தானே. இப்போ இந்த ஒயின் ஷாப்பில் வர இன்கம்லாம் எங்கே போகுது? அதெல்லாம் கொடுக்கலாமே. புரியுதா? இது ஒரு பாமர மக்களாக இது எல்லாரும் சொல்கிற கேட்குற கேள்வி இந்த வீடியோ மூலியமாக தெரியப்படுத்துகிறேன். உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பாய்.